This video sponsored by BuyMode e-shopping. நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருப்போம். அதுல இமோட்ல ஆன்லைன் ஷாப் பண்ணி பாருங்க. பொருட்கள் எல்லா பொருளுமே இருக்கு. நல்ல விலை குறைவா இருக்கு. தரமான பொருளா கிடைக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதை சுத்தம் செய்கிற மெத்தடோட சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிறுகிழங்கு பொரியலுக்கு 300 கிராம் சிறுகிழங்கு எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி சுத்தம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். இந்த தோல் மண்ணெல்லாம் வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பை ஒன்று எடுத்துக்கோங்க, துணி பை. அதுக்கு நம்ம சிறுகிழங்கு போட்டு நம்ம அடிக்க போகிறோம். இந்த கிழங்க இதே மாதிரி நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். இதை அடிச்சுட்டே இருந்தோம்னா அந்த தொலி நல்லா உறிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, இதை நான் கீழே கொட்டுறேன். எந்த அளவுக்கு அந்த தொலி உறிஞ்சு வந்துருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, நல்ல ஓரளவு எல்லாம் வந்துருச்சு. இன்னும் கூட வந்து நம்ம எதுவுமே பண்ணோம்னா எல்லாம் வந்துடும். பாருங்க, நல்லா 2 நேரம் நல்லா தட்டிட்டேன், நல்லா வந்துருச்சு. இனிமேல் நம்ம லைட்டாக இதை தண்ணியில் கழுவிட்டு கத்தி வச்சு லைட்டாக சுரண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, இப்போ சிறுகிழங்கு நல்லா பொடிசா கட் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ சுத்தம் பண்ணியாச்சுன்னு. இவ்வளோ நல்லா தண்ணி நல்லா தெளிவாக தெரியுது. அந்த மண் சகதி எல்லாம் போயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாச்சு. நம்ம இதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிட்டு இதே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம இதில் பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் சேர்க்கணும் அளவில். நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதெல்லாம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சிறுகிழங்கு சேர்த்துக்கலாம். நிறைய கட் பண்ணி தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன், கலர் மாறிடும். அதனால் அதை அப்படியே எடுத்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா கலரி விட்டுக்குவோம். எண்ணெயில் இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷமா நல்லா வதங்கிட்டு இருக்கு எண்ணெயிலே. இப்போ லைட்டாக இதில் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக ஊற்றினா போதும். கிழங்கு உடனே வெந்துடும். கிழங்கும் நல்லா வேகக்கூடாது. கொஞ்சம் நச்சு இருந்தால் அந்த கிழங்கு சாப்பிட நல்லா இருக்கும். போதும், இந்த அளவு தண்ணி போதும். இனிமேல் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கிழங்கு வந்து இருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 10 தேங்காய் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி இதை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சீரகம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக அந்த வாசத்துக்கு சேர்த்த போதும். கொஞ்சமாக சீரகம். இதை வந்து நம்ம பல்ஸில் வச்சு லைட்டாக துருவி எடுத்த மாதிரி எடுத்துருவோம். இப்போ பாருங்க, நான் நல்லா துருவி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் பொரியலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்ப்போம். தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. கிழங்கு நல்லா வெந்து வந்துச்சு. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். ரொம்ப மையா வேணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். கிழங்கு நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம இதில் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காய், துருவன தேங்காய் மாதிரியே எடுத்துக்கோங்க. எனக்கு தேங்காய் கொஞ்சம் இளநி தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் அரைப்பட்ட மாதிரி தெரியுது. மற்றபடி தண்ணி விட்டுலாம் எதுவும் அரைக்க வேண்டாம். லைட்டாக துருவி எடுத்து போட்டுட்டாலே போதும். அவ்வளோதாங்க, சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சு விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.